ஒரு அடர்ந்த மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் வந்து தனசேகரனும் குணசேகரனும் மாட்டிக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டு அங்கேயே அழுகுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம். அது என்ன? ஒரு வழியாக தனசேகரனும் குணசேகரனும் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே இன்ப அதிர்ச்சி. அது என்னவா இருக்கும்? வணக்கம், நான் உங்கள் லிங்கேஸ்வரன். இந்த கதையுடைய கதையாசிரியர் தேவபாரதி அவர்கள். இந்த கதையுடைய டைட்டில் என்னென்னா வந்து தேவதை தந்த வரம். இந்த கதை ரொம்பவே மீனிங்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். தனசேகரபுரம், குணசேகரபுரம்னு சொல்லி 2 அழகான சிற்றூர்கள் இருந்துச்சு. அந்த சிற்றூர்களுக்கு பக்கத்திலேயே வந்து அழகர் மலைன்னு சொல்லி ஒரு அழகான மலை இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த தனசேகரபுரத்தில் இருக்க குழந்தைகளும் குணசேகரபுரத்தில் இருக்க குழந்தைகளும் வந்து அந்த அழகர் மலை அவ்வளோ அழகா இருக்கு, இந்த மலையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கறதுக்காக அந்த மலைக்கு போயிருக்காங்க. இந்த தனசேகரபுரத்தில் இருக்க தனசேகரனும் குணசேகரபுரத்தில் இருக்க குணசேகரனும் இணை பிரியாத நண்பர்கள். இவங்களும் வந்து இந்த அழகர் மலையை சுற்றி பார்க்கறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. அழகுக்கு பேர் போன அந்த மலையில குழந்தைகளை வர்றதை பார்த்த உடனே அங்கிருந்த மயில்கள்லாம் வந்து தோகையை விரித்து நடனமாட ஆரம்பிச்சிருச்சு. வானத்தில் பறந்துட்டு இருந்த புறாங்கள்லாம் வந்து குழந்தைகளை பார்த்தோன்னே வட்டமிட ஆரம்பிச்சிச்சு வானத்திலேயே. இது இல்லாமல் அங்கிருந்த குயில்கள்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. குரங்குகள்லாம் வந்து கிளைக்கு கிளை தாவி அதோட சந்தோஷத்தை தெரிவிச்சது. இந்த மாதிரி அந்த மலைப்பகுதியே ஒரு கொண்டாட்டம், அதாவது திருவிழா கோலமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பசிக்கும் போது அங்கே இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்றது, ஓடுற ஆற்றுல வந்து நீந்துறது, விளையாடுறது, இது மட்டும் இல்லாமல் ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எல்லாமே விளையாடுறாங்க குழந்தைங்க எல்லாருமே அந்த மலைப்பகுதியில். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து விளையாடி நேரம் போகிறதே தெரியல. ஆமாங்க, மலையடி வாரத்துலேருந்து தங்க தாம்பாளம் போல், எப்படி தங்க தாம்பாளம் போல் சூரியன் வந்து மறையுது. இதை பார்த்து குழந்தைகள் வந்து ஓகே டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் கூட வந்து எல்லா குழந்தைங்களுமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம தனசேகரனும் குணசேகரனும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தங்களை மறந்து ஓடியும் ஆடியும் பாடியும் மரங்கள் ஏறியும் இறங்கியும் தாவியும் குதித்தும் விளையாடுவதில் மற்றவங்களை பிரிஞ்சு அந்த மலையோட உட்பகுதியே வெகு தூரம் நோக்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து பொழுது வர போயிடுச்சு. அதனால் ரொம்ப இருட்டிடுச்சு வானம். இருட்டாகவே அங்கே எந்த ஒரு லைட்டு எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், நமக்கு என்ன பண்ணுறது, இப்போது நமக்கு வழியே தெரியலையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் 2 பேருமே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த அழகர் மலையாண்ட இவங்க 2 பேரை நோக்கி ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் வந்து ஒரு அழகான தேவதை மாதிரி அவங்க முன்னாடி நிற்கிது. அந்த ஏஞ்சல் வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி அழகான ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோலுக்கு மேலே மென்மையான பஞ்சு போல் 2 சிறகுகள் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஏஞ்சலை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்க அந்த ஏஞ்சல். ஒரு அம்மா போல் தன்னோட அன்பான குரலில் அந்த ஏஞ்சல் வந்து தனசேகரனையும் குணசேகரனையும் பார்த்து, குழந்தைகளே, ஏன் அழுகிறீர்கள்? பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக எல்லா உதவியுமே செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். இது மூலியமா நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க அந்த தேவதை. அதுக்கப்புறமா அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த 2 பேரையுமே, அதாவது தனசேகரனையும் குணசேகரனையும் அடுத்த நிமிஷமே தூக்கிக்கிட்டு வான்வழியே பறந்து போய் அவங்க வீட்டு அருகே வந்து விட்டுட்டு அந்த இடத்துல மாயமாக மறைஞ்சிடுறாங்க அந்த ஏஞ்சல். வீட்டாண்டை விட்டோடனே இந்த தனசேகரன் என்ன பண்ணுறான்னா வந்து தன்னுடைய மனசில் வந்து நினச்சி, அதாவது அந்த தேவதையை நினச்சி ஒரு வரம் வேண்டான். இந்த ஊர்லேயே, அதாவது இந்த தனசேகரபுரத்திலேயே நான் ஒரு பெரிய பணக்காரனா மாறணும் அப்படின்ற வரத்தை வந்து அந்த தேவதை கிட்ட தன்னோட மனசில் நினச்சி வாங்குறான். அவன் நினச்ச அடுத்த செகண்டே வந்து அவனுடைய வீடு வந்து அதிசயமாக திடீர்னு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி மாறுது. அவன் வீடை சுற்றி எங்கே பார்த்தாலுமே தானியங்களும் கனிகளும் பண்டங்களும் பாத்திரங்களும் அளவில்லாமல் குவிஞ்சு கடந்துன்னு சொல்லலாம். அவனுடைய அப்பா அம்மா அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் உட்பட எல்லாரோடைய உடல்கள்லையும் வந்து தங்க ஆபரணங்களும் பட்டு பீதாம்பரங்களும் மின்ன ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம குணசேகரன் என்ன பண்ணுறாப்புலன்னா வந்து தன்னோட வீட்டாண்ட வந்த உடனே தேவதையை நினச்சி என்னுடைய ஊர் முழுவதும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை வேண்டான்.
அவன் வேண்டின அடுத்த நொடியே வந்து அடுத்த வினாடியே வந்து அவன் ஊரே செல்வ செழிப்பாக மாறுது. அதாவது ஒரு கண்காட்சி மாதிரி ஊர் சுற்றி எங்கே பார்த்தாலும் கலர் கலராக லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் வந்து புதுசாக வெள்ளையடித்த வீடு மாதிரி புது வீடாக மாற ஆரம்பிச்சிச்சு அவன் ஊரில் இருக்க எல்லா வீடுமே. எல்லாரோட வீட்லேயும் அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகளே வந்து கிட்டத்தட்ட மலை போல் குவிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் வந்து குணசேகரன் ஊரில் இருக்க ஒருத்தரும் வந்து பட்டு ஆடைகளையும் தங்க அணிகலன்களையும் அணிஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரியே கொஞ்ச காலம் அப்படியே போச்சு. பல வருஷமாக தொடர்ந்து மழையே பெய்யாதனால எல்லா ஊர்லேயுமே வந்து பஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. இதனால நிறைய ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சத்தால் மடிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் குணசேகரன் ஊரை சேர்ந்தவங்க மட்டும் வந்து எல்லாருமே செல்வ செழிப்போட எப்பவும் போல சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம குணசேகரன் கேட்டிருந்த வரம் தான் காரணம். ஆனால் இந்த பக்கம் தனசேகரபுரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப பாவங்க. பசியின் கொடுமை தாங்க முடியாமல் தனசேகரனுடைய வீட்டை வந்து ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருக்கிற தானியங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு தனசேகரனுடைய வீட்டையே இடித்து போட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே தனசேகரனுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து தங்களுக்கு நேர்ந்த அந்த கதியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டாங்க 3 பேருமே. நடுராத்திரியில் நம்மளுடைய தனசேகரனுக்கு மட்டும் வந்து முழிப்பு வருது. தனசேகரனுக்கு முழிப்பு வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாப்புல. நமக்கு மட்டும் ஏன் இப்படிதான் நடக்குது? ஏன் எல்லாருமே வந்து நம்ம வீட்டை வந்து இப்படி கொள்ளையடிச்சிட்டு போனாங்க? தனக்கு நேர்ந்த இந்த நிலைமைக்கு சரியான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மெல்ல மெல்ல அப்படியே அழுதுகிட்டே நடந்து போய் அந்த மலையடிவாரத்துக்கு போய் சேர்றாப்புல நம்மளுடைய தனசேகரன். அங்கே போயிட்டு அங்கேருந்து அதாவது அங்கே தானே அவருக்கு முதல்ல தேவதை வந்து காட்சி கொடுத்தாங்க. ஸோ அதே இடத்துக்கு போயிட்டு அந்த தேவதையை நினச்சி அழுவ ஆரம்பிக்கிறாப்புல நம்மளுடைய தனசேகரன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்து அந்த தேவதை அவனுக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. அவனுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து என்ன தேடி வந்து இப்படி அழுவத்துக்கு என்ன காரணம் சொல்லி அவனை பார்த்து கேட்குறாங்க அந்த தேவதை. அதுக்கு தனசேகரன் வந்து தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தனக்கு நேர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் புட்டு வைக்கிறான். மொத்தத்தையும் சொல்லிடுறான் தேவதை கிட்ட. அதை கேட்ட தேவதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன் கடைசியில் துன்பத்தை மட்டும்தான் அடைவான். அதுவே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அவன் தான் வந்து எப்பவுமே நன்மையை அடைவான். ஸோ அதனால வந்து நான் உனக்கு இன்னொரு வரம் கொடுக்குறேன். அதாவது உனக்கு நான் திரும்பவும் ஒரு வரம் கொடுக்குறேன். அந்த வரத்தையாவது நல்ல முறையில் பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரனை வான்வழியை தூக்கிக்கிட்டு அவனுடைய ஊர் எல்லையில் விட்டுட்டு தேவதை வந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த முறையாவது நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனசேகரன் வந்து தேவதை நினச்சி வரத்தை வேண்டுடான். அதுக்கப்புறமா தனசேகரன் என்ன வேண்டியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா தனசேகரபுரமே வந்து ஒரு தேவலோகம் மாதிரி மாறிடுது. எங்கே பார்த்தாலும் செல்வ செழிப்போ எல்லாருமே வந்து பஞ்சத்துலேருந்து மீண்டு நல்ல முறையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 햇살이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 참 많이 변했다는가. 세상에서 제일 행복한 순간